பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 29வது வகுப்பு 42வது ஸ்லோகம். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரத தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸம் ஞானாசினாத்மனஹ கிருத்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரத. இந்த ஸ்லோகத்திலே பகவான் மீண்டும் இந்த சந்தேகம் என்ற குணத்தை நீக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். சந்தேகத்தை நீக்கி நீ கர்மயோகம் செய், இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். உன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்கி கொண்டு நீ கர்மயோகத்தை செய். ஏனென்றால் இந்த சந்தேகம் என்பது உன்னால் அடையப்பட வேண்டிய எல்லா புருஷார்த்தங்களிலிருந்தும் அது உன்னை விலக்கிவிடும், நீக்கிவிடும். ஆகவே தஸ்மாத் என்றால் ஆகவே, எதனால் இகலோகமும் பரலோகமும் மோட்சமும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னேனோ அதனால், ஆகவே எந்த காரணத்தினால் சந்தேகம் இருந்தால் சுகமோ கஷ்டமோ ஒன்றுமே இருக்காதோ, உழைப்பும் செய்ய மாட்டானோ, ஆகவே தஸ்மாத் என்றால் இதுவரை நான் சொல்லி வந்த கருத்துக்களின் அடிப்படையில், ஆகவே தேர்ஃபோர் அப்படி சொல்லி அர்த்தம். ஆகவே என்ன செய்யணுமாம்? சந்தேகத்தை நீக்கணும் என்கின்றார். அந்த சந்தேகம் எங்கே இருக்குது? அதன் உபாதான காரணம், ஆதாரம் எங்கே இருக்குது? எதிலிருந்து சந்தேகம் வருகின்றது? அதையெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அஜ்ஞான சம்பூதம், சந்தேகத்துக்கு அடைமொழிகள். அஜ்ஞானம் அறியாமை, சம்பூதம் தோன்றியது, அறியாமையிலிருந்து சந்தேகம் தோன்றியது சொல்கிறார். ஒருவர் நம் மீது சந்தேகப்பட்டால் அதற்கு நாம் காரணம் இல்லை, உண்மையிலே நாம் பொறுப்பில்லை. அது அவர்களுடைய அறியாமை அல்லது அவருடைய புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தோஷம். ஆக இந்த அறியாமையிலிருந்து இந்த சந்தேகம் தோன்றியுள்ளது. இந்த சந்தேகத்தை சம்சயம் சொல்லி சொல்கிறோம். அஜ்ஞானத்திலிருந்து தோன்றிய சந்தேகம். பிறகு இந்த அஜ்ஞானம் எங்கே இருக்குது? கிறிஸ்தம் புத்தியில் இருப்பது, நம்முடைய மனதில் இருப்பது. சந்தேகம் வெளியில் கிடையாது. சந்தேகம் வருகிற மாதிரி சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் சந்தேகம் வர மாதிரி பேசுகின்றீர்கள் சொல்லி சொன்னால், உன் பேச்சில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது சொல்லி சொன்னால், உண்மையில் அவர் பேச்சில் சந்தேகம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற நம்ம இடத்துல தான் சந்தேகம் இருக்குது. அவர் சந்தேகம் வர மாதிரி பேசலை, சந்தேகமாக தான் பேசுகிறாரு. அவர் சந்தேகம் வர மாதிரி பேசுகிறீங்களே என்ன, அவர் அதுதான் பேசுகிறாரு. ஆக அதை புரிந்து கொண்ட மனதில் புத்தியில் தான் சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே ஆத்மாவிடமோ வெளியிலோ சந்தேகம் இல்லை என்கின்றார். கிறிஸ்தம் சொல்லி சொன்னால் அவரவர்கள் புத்தியில் இருப்பது. சந்தேகத்தினுடைய இருப்பிடம் புத்தி. அந்த புத்தியானது அல்லது மனது, இரண்டாவது வரி பாருங்க, சம்சயம் இத்துடன் அஜ்ஞான சம்பூதம், இதை சேர்த்துக்கணுமா? சம்சயம் அஜ்ஞான சம்பூதம், சந்தேகம் அஜ்ஞானத்திலிருந்து தோன்றியது, அது புத்தியை இடமாக கொண்டது, புத்தியில் இருப்பது. அது யாருடையது? எதை பற்றியது? ஆத்மனக, தன்னை பற்றியது, தன்னுடையது, தன்னுடைய. ஆத்மானம் சொல்லி சொன்னான். ஆத்மனக என்றால் தன்னை அல்லது தன்னுடைய. ஆக முதல் வரியுடைய 2வது பகுதி கடைசியில் பாருங்க, ஞானாசினாத்மனக, தன்னை பற்றிய சந்தேகத்தை, தன்னுடைய சந்தேகத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? அசி, பெரிய கத்தியால், பெரிய வாளால். என்ன கத்தி? ஞானாசி, ஞானம் என்ற கத்தியால், வாளால். சித்வா, நீக்க வேண்டும், வெட்ட வேண்டும் சொல்கிறார். ஏனம், இந்த சந்தேகத்தை சித்வா, ஞானத்தினால்தான் நீக்க வேண்டும், நீக்க முடியும், வேறு எதனால் நீக்க முடியாது. இருளை நீக்குவதற்கு என்ன பண்ணால் இருள் போகும்? ஓன்னு கத்தினா இருள் போகுமா?
வேறு என்ன பண்ணால் இருள் போக, வேறு எது செய்தாலும் இருள் போகாது. ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி வைத்தால் மட்டும் அந்த இருள் போகும். அதுபோல இந்த சந்தேகம் எல்லாம் ஞானம் என்ற கத்தியினால் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். ஸ்ரத்த எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்தியனை பாதுகாத்து அருள் செய்குவான்னு சொல்லி தாய்மன்னர் சொல்லுவார். ஆக ஞானவாள் ஏந்துமையர் மாயை படை வாராமே திருவாச்சகத்தில் அருமையாக பாடியிருக்கும். ஆக ஞானத்தை அடைந்து சந்தேகத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும், நீக்க வேண்டும். எங்குள்ள சந்தேகம்? நம்முடைய புத்தியில் உள்ள சந்தேகம். எங்கிருந்து தோன்றியது? அறியாமலிருந்து தோன்றியது. எதை பற்றிய சந்தேகம்? தன்னை பற்றிய சந்தேகம். நான் யார் என்கின்ற அந்த அறிவை, அந்த தத்துவத்தை பற்றிய சந்தேகம், தன்னுடைய சந்தேகம் அப்படின்னு எடுத்துக்கலான்னு சொல்கிறார். சரி, இவைகளை நீக்கி என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுனா பாரத யோகம் ஆதிஷ்ட, நீ செய்ய கடவாய். இங்கு யோகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்ம யோகம் சொல்லி அர்த்தம். கர்ம யோகம் குரு, நீ சந்தேகத்தை நீக்கி கர்ம யோகம் செய். அதன் மூலமாக சித்த சுத்தி வருமா? சித்த சுத்தியினால் ஞானம் வருமா? ஞானம் மோட்சத்தை கொடுக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு வேண்டாம். கர்மயோகம் செய்தால் சித்த சுத்தி வருமா? ஞானத்தினால மோட்சம் வருமா? இந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம். ஆக சித்த சுத்தியை, சந்தேகப்படாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய புத்தியை பெறுவதற்கு, சித்த சுத்தியை அடைவதற்கு கர்மயோகத்தை செய்து அதன் மூலமாக நீ மன தூய்மையை பெறுவாயாக, சந்தேகப்படாதேன்னு சொல்கிறார். ஆக பிறகு என்ன? கர்மயோகத்தின் மூலமாக மன தூய்மை பெற்ற பிறகு ஞான யோகத்தின் மூலமாக ஞானத்தை அடைந்து ஞானத்தின் மூலம் மோட்சத்தை அடைவது என்பது இது அனாதி காலமாக தொடர்ந்து இருந்து வருகின்ற ஒரு உண்மைன்னு சொல்கிறார். இது பேருண்மை, இதுதான் உண்மை, இதுதான் படிமுறைகள். கர்மயோகம், பக்தி யோகம், பிறகு ஞான யோகம். இது மூலமாக நீ என்ன பண்ணணும்? ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவாயாக. அதனால் என்ன சொல்கிறாருங்க பகவான்? இதில் சந்தேகப்படாமல், இதில் சந்தேகப்படாதுன்னு சொல்கிறார். யோகம் ஆதிஷ்ட, கர்ம யோகத்தை நீ செய். கடைசியில் அவனை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். உத்திஷ்ட, எழுந்திரு. பாரத, ஏ அர்ஜுனா எழுந்திரு. ஏன் உத்திஷ்ட சொல்கிறார்? அர்ஜுனன் அமர்ந்து கொண்டுள்ளான். எழுந்திரு என்றார். எதற்காக? எழுந்து யுத்த காலத்திலிருந்து ஓடுறதுக்கா அல்லது யுத்தத்தை செய்கிறதுக்கா? இரண்டுக்குமே எந்திரிக்கணும். ஓடுறதுக்கு எந்திரிக்கணும், யுத்தம் செய்யறதுக்கு எந்திரிக்கணும். ஆக ஓடுவதற்கில்லை, உன்னுடைய ஸ்வதர்மத்தை, தர்ம யுத்தத்தை செய்வதற்கு. யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட, நீ எழுந்திரு என்று சொல்லி பகவான் முடிக்கின்றார். ஞான கர்ம சந்நியாசியான இப்படிப்பட்டவனுக்கு ஞான யோகத்தினால் மோட்சம் என்று சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன பகவான். ஆகவே நீ மோட்சத்துக்கு போவதற்காக ஞான யோகத்திற்கு போய் என்று அர்ஜுனனை சொல்லவில்லை. நீ எழுந்திரு, கர்மயோகம் செய்யின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே ஞான யோகத்தினால மோட்சம் சொல்லி சொன்னவர் இங்கு நீ எழுந்திரு, நீ கர்மயோகத்தை செய்யின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனனுக்கு சாதாரணமாக சந்தேகம் வந்துடும். உத்திஷ்ட ஜாகிரத பிராபிய வரா நிபோதத, இது கட்டோபனிஷத்துல வாக்கியம். எழுமின், ஆமாம் விழுமின் இல்லை விழிமின், விழிமின் இலக்கை அடையும் வரை நில்லாது செல். அதுதான் உத்திஷ்ட ஜாகிரத பிராபிய வரா நிபோதத. அதுதான் இது அழகாக விவேகானந்தர் காயின் பண்ணது. எழுமின் அவேக் அரேஸ், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார். சொன்ன விதம், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் அதுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்குறது. ஆக ஞானிக்கு எல்லாவற்றையும் சந்நியாசம் செய்தால் மோட்சம் சொன்னவர், நீ எழுந்து செயல்படு என்றால் சந்தேகம் வருகின்றது. ஆக சந்நியாசம் என்ற சொல்லில் சந்தேகம் வர அர்ஜுனன் கேள்வி கேட்க அடுத்த அத்தியாயம் முழுக்க சந்நியாசத்தை பற்றியே பகவான் பேச இருக்கின்றார். ஓம் தத் சதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்யாயः. ஞான கர்ம சந்நியாச யோகம் என்கின்ற இந்த தலைப்பானது நிறைவு பெறுகின்றது. அடுத்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4வது அத்தியாயத்தின் சாரம். முழு அத்தியாயத்தின் சாரமாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.
குறிப்புக்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்தந்த இடத்துல ஏதாவது சந்தேகத்துக்கு விடுபட்டிருந்தால் குறிச்சிக்கலாம். மிக மிக சுருக்கமாகத்தான் நம்ம பார்க்க போகின்றோம். 4வது அத்தியாய சாரம். முதல் 3 ஸ்லோகங்கள் 1 முதல் 3 ஸ்லோகங்கள் வரை யோக மகிமா ஞான மகிமா. 2வது அத்தியாயத்தில் பகவான் சாங்கிய யோகம் என்ற தலைப்பில் ஆத்ம தத்துவத்தையும் 3வது அத்தியாயத்தில் கர்ம யோகத்தையும் பேசினார். அவைகளுடைய பெருமையுடன் பகவான் 4வது அத்தியாயத்தை துவக்குகின்றார். ஆத்ம ஞானம் கர்மயோகம் இரண்டையும் எப்படி பெருமைப்படுத்தினார் என்றால், இந்த ஞானத்தை நான் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன், இந்த ஞானத்தை நான் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன் என்று பரம்பரையாக இந்த ஞானம் வந்தது என்று அல்லது வந்து கொண்டுள்ளது என்பதை இங்கு பறைசாற்றுகின்றார். ஞானம் யோகம் இந்த இரண்டினுடைய பெருமையானது நாம் அங்கே பார்த்தோம். இந்த அழியாத ஞானத்தை யோகத்தை வேதத்தை மூலமாக கொண்டு இந்த ஞானத்தை ரொம்ப முக்கியம், வேதத்தை மூலமாக கொண்டு இந்த ஞானத்தை நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். இமம் விவஸ்வதே யோகம் விவஸ்வான் மனவே பிராக அப்படி சொல்லி சொன்னார். சூரிய தேவன் அதை பெற்றுக்கொண்டு தானே வைத்து கொண்டாரா? இல்லை. என்ன செய்தாராம்? மனவே பிராக தன்னுடைய மகனாகிய மனுவிற்கு, ஒரு மனிதனுக்கு உபதேசித்தார். மனு என்ன செய்தார்? தன் மகனாகிய இக்ஷ்வாகுக்கு உபதேசித்தார். இக்ஷ்வாகு யார்? ஆதி ராஜா அல்லது முதல் ராஜா என்று சொல்லப்படுபவர் இக்ஷ்வாகு. அந்த ராஜ குலத்தில் வந்தவர், அவருக்கு சொல்லப்பட்டது சொல்லி சொன்னார். இங்கே ஒரு கேள்வி கேட்டோம், ஏன் இந்த ஞானத்தை சத்திரியர்களுக்கே சொன்னார், சத்திரியர்களுக்கு உபதேசித்ததாக இங்கே வருகின்றது? சத்திரியன் ஒழுங்காக இருந்தால், ஆளுபவன் ஒழுங்காக இருந்தால், ராஜா ஒழுங்காக இருந்தால், மந்திரி ஒழுங்காக இருந்தால் தர்மம் காக்கப்படும். அதனால் பிரஜைகள் நன்கு இருப்பார்கள், அராஜகம் அதர்மம் இருக்காது, நாடு செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும். அதற்காகவே சத்திரியர்களுக்கு இந்த ஞானம் வழங்கப்பட்டதாக பகவான் இங்கு சொல்லுகின்றார் என்று ஆதிசங்கரர் இங்கு சொல்லுகின்றார் இந்த கருத்தை. மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படி சொல்லி பாட்டு ஒன்று பாடுறோம். ஆக அரசன் ஆள்பவன் கெட்டால் நாடே கெட்டுவிடும். முன்னேறு எப்படியோ பின்னேறு அப்படி சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ ஏர் இல்லை, இப்போ டிராக்டர் வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், எஜா ராஜா தத்தா பிரஜா அப்படி தான் இருக்கு. அடுத்து 4வது ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வி, அபரம் பவதோ ஜென்ம, நீங்கள் இப்பொழுது பிறந்தவர்கள் பகவானே, உலக உற்பத்திக்கு பிறகு தோன்றியவர், நீங்கள் எப்படி உலக உற்பத்திக்கு முன்பாக இருந்த ஆரம்பத்தில் இருந்த சூரியனுக்கு நீங்கள் உபதேசித்திருக்க முடியும்? கதமேதத் விஜானியாம், இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் என்ன இது மாதிரி பேசுகிறீங்களே, தப்பு தப்பாக பேசுகிறீங்களே, பொய் சொல்கிறீங்களே அப்படிலாம் சொல்லலை. மெட்ராஸ் பாஷையில் கப்ஸா விடுறீங்களே அப்படிலாம் சொல்லலை. ஏன் இந்த கேள்வி வந்தது என்றால், கிருஷ்ணர் அவதார புருஷர் என்ற அறிவின்மையினால், அது தெரியாததனால் இந்த கேள்வி வந்தது. அடுத்து 5 முதல் 8வது ஸ்லோகம் வரை பகவானுடைய பதில், அவதார தத்துவமானது பேசப்பட்டு, நான் ஈஸ்வர ஸ்வரூபம், நான் அவதார புருஷன் என்று பகவானே தன்னுடைய வாக்கினால் இதை உறுதிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை நானே பிறப்பித்து கொள்கின்றேன். எனது அவதாரமானது கர்ம பலத்தினால் வரவில்லை, பாப புண்ணியத்தை நீக்கி கொள்வதற்காக அவதாரம் எடுக்கவில்லை. ஆமாம், அவர் படைத்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட நான் சரீரத்தை எடுக்கின்றேன் என்று பேசினார். 2வது, எப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுக்கின்றார், ஏன் எடுக்கின்றார் என்றால், அதர்மம் மேலோங்கி தர்மமானது எப்பொழுது நலிவடைகின்றதோ குலைகின்றதோ அப்பொழுது அவதாரம் எடுக்கின்றார். ஏன்? தர்மத்தை நிலைநாட்ட. எப்படி தர்மத்தை நிலைநாட்டுறார்? தர்மம் தனியான ஒரு பொருளாக இருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் வைத்து பெட்டியில் வைத்து லாக்கரில் வச்சு பூட்டி வச்சு பாதுகாக்கலாம். ஆனால் தர்மம் கடைபிடிப்பவனை சார்ந்தது. ஆக தர்மம் தர்மியை சார்ந்து இருப்பதனால் அந்த தர்மமானது நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் அதை கடைபிடிப்பவனை காப்பாற்றியாக வேண்டும். ஆகவே அதை கடைபிடிக்கக்கூடிய தர்மிஷ்டர்களை காப்பதன் மூலமாக தர்மத்தை காப்பாற்றி, அதர்மம் எப்படி அழிக்கப்படுகின்றது என்றால் அதர்மியை அழிப்பதன் மூலமாக அதர்மம் நீக்கப்படுகின்றது. பரித்ராணாயாம் சாதுனாம்.
சாதுக்களை காப்பதன் மூலமாக தர்மம் காக்கப்படுகின்றது. தவறு செய்பவர்களை அதர்மிகள் அழிப்பதால் அதர்மமானது அழிகின்றது. இந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டது. தீவிரவாதிகள் வதம் பண்ணால் தீவிரவாதம் குறையும் இல்லையா, அது போல தான். அங்கே தயவு தாட்சணமே இல்லை. பகுனிமே வெத்தீதானி தானியகம் ரொம்ப அழகாக பேசுகிறார். உன்னுடைய பிறவிகளை நீ அறிய மாட்டாய், எனது பிறவிகளை நான் அறிவேன். ஏனென்றால் நீ கர்ம பலனால் பிறப்பவன், அஞ்ஞானத்தினால் பிறப்பவன். நான் என்னை நானே பிறப்பித்து கொள்கின்றேன். என்னுடைய பிறவி எனக்கு தெரியும். ஏனென்றால் ஞானம் இருப்பதனால் நான் அவதார புருஷன் என்று அங்கு தன்னுடைய நான் அவதார புருஷன் என்பதை பகவானே தன்னுடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தினார். அடுத்து 9 முதல் 15வது ஸ்லோகம் வரை சாதனங்கள் பேசப்படுகின்றது. மோட்சம் என்ற மோட்சத்தினுடைய பலனும் சொல்லப்பட்டது. 9வது ஸ்லோகத்தில் என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை யார் உள்ளபடி அறிந்து கொள்கின்றார்களோ, ஜன்ம கர்ம மே திவ்யம், என்னுடைய புனிதமான திவ்யமான பிறவியை செயலை யார் அறிகின்றார்களோ அவர்கள் இறந்த பிறகு மீண்டும் சரீரம் எடுப்பதில்லை என்று மோட்சத்தை ஞான பலனாக பகவான் கூறினார் 9வது ஸ்லோகத்தில். 10வது ஸ்லோகத்தில் சாதனங்களை படிப்படியாக கூறுகின்றார். மேற்சொன்ன மோட்சத்தை எப்படி அடைவது என்பதற்கு சாதனங்களை படிப்படியாக செய்து இவர்களெல்லாம் அடைவார்கள் என்பதை அங்கு கூறினார். சாதனங்களை நேரடியாகவும் அங்கு சொல்லவில்லை, பலனை கூறுவதன் மூலமாக அது எந்த சாதனத்தினால் அடையப்படுகின்றது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இந்தந்த பலனை அடைந்தவர்கள் இந்த மோட்சத்தை அடைந்தார்கள் என்று சொல்லும்பொழுது எந்தெந்த பலனை எந்தெந்த சாதனத்தின் மூலமாக அடைய முடியும் என்று சாதனங்களை நாமே பேசினோம், அல்லது இப்போ உரையாசிரியர்கள் சொன்ன கருத்துக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். வீதராக பயக்ரோதம், வீதராக பயக்ரோதத்திலிருந்து விலகி அவர்கள் சொன்னார். ராகம் என்றால் உலகப் பொருள்கள் சுகம் தரும் என்ற சுகத்தில் பற்று. ராகம் என்றால் பற்றுன்னு அர்த்தம். காம்போதி கல்யாணி ராகம் இல்லை, இங்கே ராகம் என்றால் பற்று சொல்லி அர்த்தம். இதில் பாம்பு மேலே பற்று வருமா, பள்ளி மேலே பற்று வருமா, கரப்பா மேலே பற்று வருமா? வராது. ஆக நமக்கு இது சுகம் தரும் என்று நினைக்கிற பொருள்களில் நமக்கு வருகின்ற பற்று. பிறகு பற்று வந்த பிறகு நமக்கு அடுத்து என்ன வரும்? பயம் வரும். பொருளில் பற்று இல்லை என்றால் அது அழிந்தால் நமக்கு என்ன பண்ண மாட்டோம், அது மேலே வருத்தம் வராது. அழிந்து விடுமோ என்பதில் பயம் வராது. ஆக பற்றினால் பயம். அடுத்தது குரோதம், கோபம். பொருள் சுகத்தை தரும் என்று அதை அனுபவிக்க அதை அடைவதற்கு யாராவது தடையாக இருந்தால், அது மனிதனோ சூழ்நிலையோ தடையாக இருந்தால் அவர்கள் மீது வருவது கோபம். யாராக இருந்தாலும் சரி. நம்ம பாஷாக இருந்தால் என்ன இருக்கும்? பயம்தான் வரும். அவர் மேலே கோபத்தை காட்ட முடியாது. கோபத்தை காட்டினா என்ன, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். இதெல்லாம் பற்று, பயம், கோபம் இதெல்லாம் எதனால் போகும் என்றால் கர்மயோகத்தினால் போகும். மன தூய்மை வரும். ஆகவே கர்மயோகத்தினால் பயம், கோபம் முதலியவர்களிலிருந்து விடுபட்டவர்கள். ஆக வீதராக பய குரோதம் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு சாதனம் கர்மயோகம் என்று நாம் கண்டுபிடித்தோம். அடுத்து என்னை பக்தி செய்து என்னையே சார்ந்தவர்கள், என்னையே லட்சியமாக குறியாக கொண்டவர்கள் என்னை ஞானம் என்ற தவத்தினால் என்னை அடைவார்கள். இதையெல்லாம் நாம் இந்த 10வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து 11வது ஸ்லோகத்தில் ஏன் எல்லோரும் என்னை அடைவதில்லை? ஏயதா மாம் பிரபத்தியந்தே. பதில் சொன்னார், அவரவர்கள் இச்சைப்படி, அவரவர்கள் வாழ்க்கையின்படி அவர்கள் வாழ்ந்து யார் எதை கொண்டு வந்திருக்கின்றார் அவரோட விருப்பப்படி சம்ஸ்காரப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும் என்றோ கொடுக்க வேண்டாம் என்றோ நான் நினைப்பதில்லை. என்னை எதற்காக எதை கேட்டு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அதை நான் கொடுக்கின்றேன்னு சொன்னார். அதுதான் சரி கூட. அதுக்கெல்லாம் விளக்கங்களை நாம் பார்த்தோம். அப்போ என்ன, பலர் மோட்சத்தை கேட்பதில்லை என்று இங்கே அர்த்தம். ஏன் எல்லோரும் மோட்சத்துக்கு வருவதில்லை, ஏன் எல்லோரும் என்னை அடைவதில்லை அல்லது பகவானே உங்களை சேர்வதில்லை சொன்னால் அவர்கள் கேட்கறதில்லை, அதனால் நான் கொடுக்கல. அவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்குறேன்னு சொன்னார். சிலரே கேட்கின்றார்கள் சொன்னார். அடுத்து 12வது ஸ்லோகத்தில் ஒருவன் மோட்சத்தை அடைவதும் அடையாததும் அவருடைய கையில் தான் உள்ளது. காங்சந்த கர்மணாம் சித்தி. மோட்சம் என்பது நீண்ட சாதனங்கள் மூலமாக கடினப்பட்டு பெற வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சாத்தியம். மனிதர்கள் பொதுவாக உடனடியான தீர்வைத்தான் எல்லோரும் விரும்புகின்றார்கள், சுலபமாக அடைவதையே விரும்புகின்றார்கள். ஆகவே இது கடினமாக உள்ளது, மேலும் தகுதி இருக்க வேண்டும். அப்படி தகுதி இருப்பவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள், தகுதி இல்லாதவர்கள் இதை அடைவதில்லை, அடைய முடிவதில்லை.
இருப்பினும் எல்லா மனிதர்களும் நான் வகுத்து கொடுத்த வாழ்க்கை மார்க்கத்திலே தான் வாழ்கிறார்கள். என்னை விட்டு யாரும் விலகி செல்ல முடியாது. இந்த கருத்தை எல்லாம் நாம் 12வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து 13வது ஸ்லோகத்தில் இந்த வாழ்க்கை முறை நன்கு செயல்பட சமுதாய செயல்கள் முறையாக நிகழ வேண்டுமென்றால் குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் மனிதர்களை 4 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளதாக சொன்னார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக சொல்லி சொன்னார். ஆக பெரிய விளக்கம்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து 14வது ஸ்லோகம். இப்படி என்னை ஜட தத்துவம், சைத்தன்ய தத்துவம், மாயா தத்துவம், பிரம்ம தத்துவம் என்ற இவைகளை முறையாக அறிந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு கர்ம பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னார். பிரம்ம பிராப்தியை கூறினார். நமாம் கர்மாணி லிம்பந்தி, அவர்கள் என்னை அடைகின்றார்கள். பிரம்ம தத்துவத்தில் அங்கு அழகாக பேசினார். அடுத்து 15வது ஸ்லோகம். நான் தேகங்களுக்கு வேறானவன் என்று அறிந்து ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம, பரம்பரையாக இதற்கு முன் இருந்தவர்கள் எப்படி இந்த ஞானத்தை முறையாக படிப்படியான சாதனங்கள் மூலமாக, என்னென்ன சாதனம், கர்மயோகம் மூலமாக மன தூய்மை, பிறகு பக்தி யோகத்தின் மூலமாக மனதினுடைய எல்லா உணர்வுகளையும் முறைப்படுத்தி கொண்டு ஞான யோகத்தின் மூலமாக சாஸ்திரத்தினுடைய அறிவை அடைந்த பிறகு நீ என்ன கர்மத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உனக்கு பாதிப்பில்லை என்றும் அங்கு கூறினார். அடுத்து 16 முதல் 24வது ஸ்லோகம் வரை ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தை பேசினார். கர்ம என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன என்கின்ற விஷயத்தில் அறிஞர்கள் பலரும் கூட மோகத்தை அடைந்துள்ளார்கள். அறிஞர்களே மோகத்தை அடைந்துள்ளார்கள். அஞ்ஞானிகளோ அறிவில்லாதவர்களோ அடைந்திருந்தால் பரவாயில்லை, அறிஞர்களே குழப்பம் அடைந்துள்ளார்கள். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோ யத்ர மோகிதாக, இது அவ்வளவு சுலபமான கருத்தும் இல்லை. எது செயல் எது செயலின்மை என்று அறிவது சுலபமானதாக இல்லை. அதை நான் உனக்கு கூறுகின்றேன் என்று சொன்னார். பிறகு இதை தெரிந்து கொள்வதனால் வருகின்ற பலன் என்ன? எத் ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், கர்மம் என்ன அகர்மம் என்ன என்ற அறிவே நம்மை அசுபத்திலிருந்து விடுவிக்கும். எது கர்மம் எது அகர்மம் என்ற அறிவே நம்மை அசுபத்திலிருந்து விடுவிக்கும், பற்றிலிருந்து பந்தத்திலிருந்து இந்த பிறவி தலையிலிருந்து விடுவிக்கும் சொல்லி சொன்னார். ஆகவே பிரயோஜனத்துடன் கூடியது இந்த ஞானம் என்று சொல்லி 17வது ஸ்லோகத்தில் கர்மத்தினுடைய தத்துவம் அகர்மத்தினுடைய தத்துவம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்ம தத்துவம் என்ன, அகர்ம தத்துவம் என்ன, செயல் என்றால் என்ன, செயலின்மை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கர்மத்தின் தன்மை இன்னதுதான் என்று யாரும் நிர்ணயம் செய்தும் கூற முடியாததாக இருக்கின்றது. அர்ஜுனா ககனா கர்மனோ கதிகி என்று சொல்லி சொன்னார். அடுத்து 18வது ஸ்லோகத்தில் உடல் மனம்தான் செயல்படுகின்றது, நான் என்றும் செயல்படாதவனே. இங்கு நான் என்பது ஆத்மாவாகிய நான் என்றும் செயல்படாதவன், அனாத்மாவாகிய இந்த உடல் மனம்தான் என்றும் செயல் வடிவம், அதுதான் செயல்பட்டு கொண்டுள்ளது. இது பெரிய ஒரு அறிவு ஞாபகத்தில் இருக்கணும். நமக்கு அடிக்கடி நான் செயல்படுவன் என்று சொல்லும்போது இந்த உடல் மனது என்று தெரியாமல் நான் செயல்படுபவன் என்றால் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கின்றோம், அல்லது எதுவுமே தெரியாமலே சொல்லி கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த ஞானிக்கு இந்த அவேர்னஸ் இருக்கு. ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் நித்திய அகர்த்திரு ஸ்வரூப், அகர்த்தா. உடல் மனம் என்றும் என்ன செயல் வடிவமே ஆனது. ஆகவே உடல் மனம் செயல்படுகின்றது, ஆத்மாவாகிய நான் என்றும் செயல்படாதவனே. கர்மண்ய கர்ம பஷ்யத், நான் எந்த செயலும் செய்பவனும் இல்லை, செயலினுடைய பலனை வாங்குபவனும் இல்லை. உடல் மனம் எப்போதும் செயல்படும், நான் உடலை மனதை பிரகாசிப்பவன். முதல் வரியில் இதுதான் சாரமாக சொன்னார் 18வது ஸ்லோகத்தில். 2வது வரியில் இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு இருக்குமோ அவன் யார்? சக புத்திமா, அவன்தான் அறிவாளி. அவன்தான் மனிதன் சொல்கிறது போல அவன்தான் அறிவாளி. மற்றவர்கள் யார்? அபுத்திமான். புத்து சொல்கிறாங்க பாருங்க, மூடர்கள். மனிதர்களுள் புத்திமான் அவனே. என்ன? உடல் மனம்தான் செயல்படுகின்றது, ஆத்மாவாகிய நான் என்றும் செயலற்றவனே. அடுத்து 19 முதல் 24வது ஸ்லோகம் வரை 18வது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்துக்களே விளக்கப்படுகின்றது. எஸ்ய சர்வே சமாரம்பா, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்.
ஆத்மாவோடு சேர்ந்து செய்கின்ற செயலில் நிச்சயமாக ஆத்மா ஒரு செயலும் செய்யாதது என்று அகர்மத்தை பார்த்தல், உடல் மனம் செய்கின்ற செயலற்றதாக நாம் நினைப்பதில் உடல் மனம்தான் செயல்படுகின்றது என்று அறிந்து கொள்ளுதல். பல கோணத்தில் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தலை பகவான் அழகாக சொன்னார். அசையாத மரம் அசைவதாக தெரிகின்றது. ட்ரெயினில் போகும்பொழுது வேகமாக போகிற ட்ரெயினில் அப்படியே ஜன்னலில் உட்காந்து பார்த்தா சிறு வயதில் நமக்கு தெரியும் மரமெல்லாம் நம்ம கூட ஓடி வரா போல் இருக்கும். ஆனால் மரங்கள் என்ன, அது அங்கங்கே நிற்கின்றது. ஆக ஆத்மாவிடம் தெரிகின்ற கர்மத்தில் அகர்மத்தை பார். நீ ஆத்மா செயல்படுவதாக நினைக்கின்ற அந்த செயலில் அது ஆத்மாவில் அகர்மத்தை பார், அது செயல்படவில்லை. அனாத்மாவிடம் உடல் மனதில் தெரிகின்ற அகர்மத்தில் கர்மத்தை பார். உடல் மனம் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைத்தால் அதில் கர்மத்தை பார். ஏனென்றால் உடல் மனம்தான் செயல்படுகின்றது. ஆக அசைவில்லாததாக தெரிகின்ற கப்பலில் அசைவை பாருன்னு சொல்கிறார். காரணம், கப்பலானது அங்கு அசைந்து கொண்டு தான் இருக்கின்றது, துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இங்கு சாரம் என்ன, ஆத்மா அகர்த்தா என்றும் செயலற்றது, உடலினுடைய செயல் ஆத்மாவிடம் இருப்பது போல் தெரிகின்றது, அவ்வளவே. அனாத்மா எப்போதும் ஜடஸ்வரூபம், ஆனாலும் அது செயலுடன் தான் இருக்கும். அனாத்மாவான உடலுக்கு ஓய்வே கிடையாது. ஒரு கால் உடலும் மனமும் செயலற்றது என்று நாம் நினைத்தால் அந்த செயலற்றதாக தெரிகின்ற அனாத்மாவிடம் செயலை பார்க்க வேண்டுமென்றால் அனாத்மாவாய் உடல் மனம்தான் செயல்படுகின்றது என்ற அறிவோடு நீ இருந்து கொள். ஏனென்றால் இப்பொழுது செயல்படாதது போல தெரிகின்ற அந்த உடல் மனம் அவைகள் செயலை பீஜமாக கொண்டதாகவும் புரிந்து கொள். ஆக ஆத்மா அகர்த்தா, நான் செயலற்றவன், அனாத்மா கர்த்தா என்றும் செயல்படுவது என்று புரிந்து கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை சந்நியாசம் செய்கின்றோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். அந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தியை அறிவினால் தியாகம் செய்கின்றோம். உடல் மனம்தான் செயல்படுகின்றது, ஆத்மாவாகிய நான் என்றும் செயல்படாதவனே. அதை செயல்படுவதாக நான் கருதி இருந்த தவறான அபிப்பிராயத்தை நாம் நீக்கி கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான கருத்து இது. மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய கருத்து. நன்கு என்ன பண்ணணும், முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அடுத்து 20வது ஸ்லோகம். தன்னை ஆத்மா அகர்த்தா என்று புரிந்த காரணத்தினால் அந்த அப்படி புரிந்து கொண்ட இல்லற ஞானிகளை இந்த 20வது ஸ்லோகத்தில் புகழ்ந்தார். ஞானியுடைய கர்மம் பாபத்தையோ புண்ணியத்தையோ கொடுப்பதில்லை, தெக்த்வா கர்ம பலாசங்கம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் ஞானி கர்மம் செய்தும் அல்லது கர்மத்தை செய்தாலும் அவன் ஒன்றும் செய்யாதவனே. ஞானியானவன் செயல்களை செய்த பொழுதும் அவன் ஒரு செயலும் செய்யாதவனே. உண்மை அதுதானே. தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்ட ஞானி உடல் மனம் செயல்படுகின்றது, அவன் செயல்படவில்லை, நான் அவன் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக இந்த சாரம் என்ன, உடல் மனம் செயல்படுகின்றது, நான் செயலற்ற ஆத்மா என்பது. அவன் எப்படிப்பட்டவன், நித்திய திருப்தன் நிராஷயாக. அடுத்து 21வது ஸ்லோகத்தில் சந்நியாச ஆசிரமத்தில் உள்ள ஞானியை புகழ்கின்றார். பகவான் ஞானியை இல்லற ஞானி துறவர ஞானி என்று பிரித்தார். இல்லற ஞானிக்கே அவனுடைய செயல்கள் அவனை பந்தப்படுத்தாது என்றால் துறவர ஞானியை பற்றி சொல்லவும் வேண்டுமா? ஆடிக்காத்தில் அம்மியே பறக்குதுன்னா இந்த இளவம் பஞ்சுக்கு என்ன கதின்னு சொல்கிறா போல, அது நெகட்டிவாக சொல்கிறது. இந்த இடத்துல இல்லற ஞானியே இந்த ஞானத்தோடு இருந்தால் அவனுக்கே இவைகள் பந்தப்படுத்தாது என்றால் துறவர ஞானிக்கு சொல்லவும் வேண்டுமோ? ஆக இவர் எப்படிப்பட்டவர் என்றால் எதிர்பார்ப்பற்றவர், நிராசி. இது சன்னியாசி லட்சணம். சன்னியாசி லட்சணம் என்ன, நிராசி, ஆசையற்றவன். எல்லாருக்கும் குறிப்பாக வயதான காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம். ஆமாம், ஆசையற்று. சர்வ பரிகிரக, அனைத்தையும் விட்டவன், தேவைக்கு மேல் வைத்து கொள்ளாதவன், தேவைக்கு மேல் வைத்து கொள்ளாதவன், உடல் நிமித்தம் மட்டும் செயல் செய்பவன். அப்படிப்பட்ட ஞானிக்கு கில்மிஷம், பாபம், புண்ணியம் இரண்டுமே இல்லைன்னு சொல்கிறேன். கருத்தெல்லாம் ரொம்ப அழகான கருத்துக்கள். ஏனென்றால் கர்மம் அதனுடைய பலனை கொடுக்காது. காரணம், செயலில் கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தி இல்லை. அடுத்து 22வது ஸ்லோகம். சந்நியாசி ஆன நிவிருத்தி மார்க்க ஞானியுடைய மனநிலையை இங்கு கூறுகின்றார். எது கிடைக்கிறதோ எதிர்பார்ப்பின்றி உள்ள அவருக்கு தற்செயலாக எது கிடைக்கின்றதோ அதில் மிக மகிழ்ச்சியாக திருப்தியுடன் இருப்பார். கிடைத்ததில் மகிழ்ச்சி, கிடைக்கவில்லை என்றால் கிடைக்காததிலும் மகிழ்ச்சியே. எதிர்ச்சாலாப சந்துஷ்டக.
அது பார்த்தோம். எதிர்ச்சா அலாப சந்துஷ்டக, எது கிடைக்கலையோ அதிலும் அவருக்கு மகிழ்ச்சி தான். அதனால் அவர் இடத்துல என்ன பண்ணக்கூடாதான், ஏதாவது கொடுத்து திருப்தியான்னு கேட்கக்கூடாதான். இல்லை எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் சன்னியாசி இல்லைன்றார். இதெல்லாம் ஒரு அளவுகோல். நிறைவாக இருப்பவர், நிராசி, ஆசையற்றவர், கிடைத்ததை பிரசாதமாக ஏற்று மகிழ்பவர், கிடைத்ததில் ஓகே, கிடைக்காதில் டபுள் ஓகே, அவ்வளோதான். அடுத்து விமர்சரக, பொறாமை இல்லாதவர், பகைமை உணர்வில்லாதவர், வெற்றி தோல்வியில் சமமாக இருப்பவர். அடுத்து 23வது ஸ்லோகம். இல்லற அல்லது பிரவிற்த்தி ஞானியுடைய தன்மை. கதசங்கக, சங்கம் அற்றவன், பற்று இல்லாதவன். முக்தஸ்ய, விடுதலை பெற்றவன், விடுதலை அடைந்தவன். ஞானாவஸ்தித சேதசக, ஞான அவஸ்தித சேதசக, ஞானத்தில் மனதை நிலை பெற வைத்தவன். ஞானத்தில் மனதை நிலை பெற வைத்தவன், ஞானத்திலே நிலை பெற்றிருப்பவன். வாழ்க்கையையே யஜ்ஞமாக கொண்டவன், உலக நன்மைக்காகவே செயல் செய்பவன், அதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவருடைய கர்மமும் பலனுடன் சேர்ந்து பிரவிலீயத்தே, நாசத்தை அடைகின்ற. அப்படி வாழ்ந்து கொண்டுள்ள ஞானியுடைய செயலும் செயலின் விளைவும் அது நாசத்தை அடைகின்றன, பலனை கொடுக்காமல் சென்று விடுகின்றது. அடுத்து 24வது ஸ்லோகம். யஜ்ஞசிஷ்டா அமிர்த புஜக, ஞான கர்ம சந்நியாச யோக கருத்தை நிறைவு செய்தார். முக்கிய கருத்து ஸ்லோகம், ஞாபகத்தில் வைக்க வேண்டிய கருத்து இது. உணவு மந்திரமாக நாம் சொல்லுவது பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி. அதான் விதி விலக்கின்றி அனைத்தும் பிரம்மமே என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், விதி விலக்கின்றி. அடுத்து 25 முதல் 30வது ஸ்லோகம் வரை 6 ஸ்லோகங்களில் விதவிதமான சாதனங்களை கூறினார். யஜ்ஞமாக அவைகளை பேசினார். ஏவம் பகுவிதா யஜ்ஞாக, ஆமாம், சாதனம் சாத்தியம் இவைகளை எல்லாம் அங்கே நம்ம பார்த்தோம். தெய்வ யஜ்ஞத்தை முதல் சாதனமாக சொன்னார். தேவதைகளை வழிபடுவது யஜ்ஞம். அடுத்து பிரம்ம ஞான யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், சாஸ்திரங்களை கேட்பது ஒரு யஜ்ஞம். அடுத்து 26வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் தம யஜ்ஞக, இந்திரிய சம்யம யஜ்ஞம், ஞான கர்ம இந்திரிய ஒழுக்கம், அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்களில் ஒழுக்கம். ஞான கர்ம வேற மாதிரி அர்த்தம், ஞானேந்திரியம் அறிவு கருவிகளிலும் செயற்கருவிகளிலும் ஒழுக்கம் சொல்லி விஷயங்களை அனுபவிக்காமல் இருத்தலும் சாதனம். தேவையான விஷயங்களில் மட்டுமே நாம் இருப்பதும் ஒரு சாதனம்தான். 2வது வரியில் விஷய கிரகண யஜ்ஞக, இங்கு விஷயங்களை கிரகிக்காமல் இருத்தல், அதை பார்க்கறது இதை பார்க்கறது அப்படி இப்படி அப்படிலாம் இல்லாமல் அமைதி பெற்ற இந்திரியங்களுடன் இருப்பது. புத்தருடைய சிலையை பாருங்க, அல்லது விவேகானந்தர் அந்த தெய்வ திருமூவரில் அமைதியாக உட்காந்துருப்பார். அந்த இந்திரியங்களில் கண்களில் கூட ஒரு சலனம் இருக்கா? நம்முடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா சலனம் ஆகிட்டே இருக்கும். முகத்திலும் உடலிலும் இந்த பாடி லாங்குவேஜ் சொல்கிறோம் பாருங்க, அமைதியோடு இருப்பது, அது அமைந்து விட வேண்டும் சொல்லி சொல்கிறோம். அது ஞானிகளுக்கு இயற்கையாக புலன்களில் எல்லாம் ஒரு அமைதி, அதனால் அந்த பொறிகளிலும் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை நீ நாடிக்கும். ஆக முதலில் தேவையில்லாததை பார்க்காமல் கேட்காமல் சுவைக்காமல் இருத்தல். 2வது முறையானதை கேட்பது கிரகிப்பது என்று பொருள். தீயதை நீக்க வேண்டும், நல்லதை எடுத்து கொள்ள வேண்டும். அடுத்து 27வது ஸ்லோகத்தில் சம யஜ்ஞக அல்லது ஆத்ம சம்யம யஜ்ஞக, மனக்கட்டுப்பாடு தான் சொல்கிறார். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களை மீறி உள்ளே வந்துவிட்ட விஷயங்களை மனதால் ஒழுங்குபடுத்துதல். இந்திரியங்கள் மூலமாகவே தடுத்து விடுவது, அதையே மீறி உள்ளே வந்து விட்டால் அவைகளையும் மனதளவில் ஒழுங்குபடுத்துதல். எடுத்து வைத்து கொண்டு பாராட்டி கொண்டு அவைகளை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து 28வது ஸ்லோகம். 5 யஜ்ஞங்கள் சாதனங்கள் இங்கு பேசப்படுகின்றது. முதல் சாதனம் திரவிய யஜ்ஞக, தானம், சேரிட்டி, பிறருக்கு வழங்குதல், பகிர்ந்து கொள்ளுதல். இது பொதுவாக இருக்காது, ஆனால் முறையாக நம்மிடத்தில் உள்ளவற்றை முறையாக பகிர்ந்து கொள்கின்ற பழக்கத்தை வளர்த்து கொள்வது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அது ரொம்ப முக்கியம். இந்த தானம் நம்ம நிறைவாக பார்த்தோம். சந்நியாச வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்வது சொல்லி பார்த்தோம். அடுத்து 2வதாக சொன்ன யஜ்ஞம் தபோ யஜ்ஞக, தவத்தையே சாதனமாக சொன்னார். இந்த தவம் என்பது பொதுவான சொல். ஆமாம், செல்ஃப் டினையல் சொல்லிப்பார். எந்தெந்த சாதனங்கள் நம்ம இந்திரிய விஷயங்களுக்கு அடிமையாக்காமல் காக்க செய்யப்படுமோ அந்த சாதனங்கள் அனைத்தும்
தவமே. இதுவே தபோயஜ்ஞம். தபோயஜ்ஞம். உண்ணாவிரதம், மௌனவிரதம், யாத்திரை, ஜபம், தியானம் எல்லாம் என்ன? நம்மை உருக்கி மாற்றிக்கொள்வது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி சொன்னார் பாருங்க. அது போல் நம்மை உருக்கி உருமாற்றுவது. நாம் வேறு மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த உணர்வுகளை எல்லாவற்றையும் உருமாற்றம் செய்தல். அது எதனால் முடியும்? தபத்தினால் தான் முடியும் சொல்லி சொன்னார். அந்த சாதனங்கள் எல்லாம் பேர் தபம். தவம் செய்வர் தம் கர்மம் செய்வர் சொல்லி சொன்னார். ஆக இந்த தவம் செய்த பிற்பாடு அது நம்ம என்ன பண்ண இருக்கணும்? பலப்படுத்திருக்க. சில பேர் தவம் செய்கிற பேர் வழியை செய்து ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வார்கள். ஆகவே அநாசகேன தபசா, ஒருவன் தன்னை நாசம் செய்து கொள்ளாமல் தவத்தின் முடிவில் பலம் பெற்றிருக்க வேண்டும். அதை நாம் பார்ப்போம். அடுத்து மூன்றாவது யஜ்ஞம் யோக யஜ்ஞக. அஷ்டாங்க யோகத்தை சொன்னார். ஆமாம், இயம தவிர்க்க வேண்டியவை, நியம செய்ய வேண்டியவை, மூன்றாவது ஆசன உடற்பயிற்சிகள், பிராணாயாமம் சுவாச பயிற்சிகள், பிரத்யாகாரம் இந்திரிய கட்டுப்பாடு தமத்தை சொன்னார். ஆறாவது தாரணா மனக்கட்டுப்பாடு கான்சன்ட்ரேஷன், அதுதான் சொன்னார். அதை சமம் சொல்லி பார்த்தோம். ஏழாவது தியானம், மனதிற்கு ஒரு செயலை தந்து அதை தொடர்ந்து அதை செய்ய வைத்து கொண்டிருப்பது. அப்படின்னு என்ன? தொடர் சிந்தனம், தொடர்ந்து டீவியேஷன் இல்லாத ஒரே விஷயத்தை குறித்த சிந்தனம், ஒரே விஷயத்தை குறித்த தொடர் சிந்தனம் ரொம்ப முக்கியம். அதை செய்யும் பொழுது மனம் சிதறடைந்திருக்கும், அங்கே இங்கே போய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மனதுடன் செய்கின்ற சாதனத்துக்கு பெயர் தியானம் என்று பெயர். அடுத்து எட்டாவது சமாதி, தியானத்தினுடைய பலனாக வருவது அமைதியாக மனதை வைத்திருத்தல். மனம் எப்பொழுது விக்ஷேபம் சஞ்சலம் அசைவின்றி அமைதி அடைந்திருக்குமோ, அமைதி அடைந்து விடுமோ, அதற்கு பெயர் சமாதி. எட்டாத வஸ்துவை எட்டி பிடிப்பதற்கு எடுத்தடி வைப்பது சமாதின்னு சொல்லுவார். அதுபோல் இந்த மனதானது அமைதி பெற்று விடுமோ, அமைதி அடைந்து இருக்குமோ, அதற்கு பெயர் சமாதி. அடுத்து நான்காவது சுவாத்தியாய யஜ்ஞக. நாம் எதை படிக்க விரும்புகின்றோமோ, எதை படிக்க வேண்டுமோ அதை படித்தல். முதலில் சப்த கிரகணம் மனப்பாடம் செய்தல். இரண்டாவது அர்த்த கிரகணம், அந்த பொருளை புரிந்து கொள்வது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து கொள்வது. இது நம்முடைய சம்பிரதாயம். கீதையை கேட்கணும்னு சொல்லி சொன்னால் முழு கீதை 700 ஸ்லோகமும் மனப்பாடமாக இருக்கணும். இப்போ முடியுமான்னு சொன்னால் சொல்கிறவருக்கே முடியாது. என்ன பண்ணுறது? அடுத்து ஐந்தாவது ஞான யஜ்ஞக விசாரம் ஸ்ரவணம். விசாரம் செய்ய இலக்கணம், விளக்கணம் படித்தல், பூர்வ மீமாம்சை, தர்க்கம் படித்தல், இதெல்லாம் ஞான யஜ்ஞத்துக்குள் வருகின்றது என்று பார்த்தோம். அது எந்த அளவுக்கு என்றும் நாம் அந்த இடத்துல பார்த்தோம். ஆக சுவாத்தியாயம் சப்த கிரகணம், எந்த நூல் வேணுமோ அந்த நூலை ஓதுதல், அல்லது இந்த இடத்துல வேதத்தை ஓதுதல். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், புறம் கூறி ஒரு நாளும் தெரிய வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் எல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதில்லை. ஆக எதை ஓதினோமோ படித்தோமோ அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் ஞான யஜ்ஞம். இப்படிப்பட்ட விரதங்களை யஜ்ஞங்களை செய்யும் உறுதியை உடையவர்கள் சம்ஷித விரதாக என்று சொன்னார். அடுத்து 29வது ஸ்லோகத்தில் பிராணாயாமம் என்ற சாதனத்தை சொன்னார். 30வது ஸ்லோகத்தில் ஆகார நியம யஜ்ஞங்களை பேசினார். உணவு கட்டுப்பாடு என்ற சாதனத்தை சொன்னார். ஆக இப்படி 12 யஜ்ஞங்களை சாதனங்களாக பேசி நிறைவு செய்தார். அடுத்து 31வது ஸ்லோகத்தில் யஜ்ஞத்தை செய்வதுடைய பலனை கூறினார். செய்யாததனால் வரக்கூடிய பலனை அதையும் கூறுகின்றார். யார் இந்த யஜ்ஞங்களை செய்கின்றார்களோ அவர்கள் அதன் பலனான பக்குவத்தை பெற்று இறுதி பலனான மோட்சத்தை அடைகின்றார்கள். இங்கு சொன்ன சாதனங்களை செய்யாதவனுக்கு அயம் லோகக நாஸ்தி, இந்த உலக சுகமும் கிடையாது. இந்த உலக சுகமே இல்லை என்றால் மேலுலக சுகம் என்பது இருக்குமா என்றால் அதுவும் கிடைக்காது. அடுத்து 32வது ஸ்லோகம், இந்த யஜ்ஞங்களுக்கு இந்த பலன் என்று நானே கற்பனையாக சொல்லவில்லை. யார் இதற்கு இந்த பலன் என்று முடிவு செய்வது, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கு மூலம் வேதமே சொல்லி சொன்னார். அதற்காகத்தான் இந்த அதிகாரம் இருக்கின்றது. அதற்குத்தான் வேதத்துக்குத்தான் இதை நிர்ணயம் செய்கின்ற அதிகாரம் இருக்கின்றது என்று சொன்னார். இவைகளை இவ்வாறு அறிந்து செய்தால் மன தூய்மையை பெற்று ஞானத்தின் மூலமாக நீ மோட்சத்தை அடைவாய் என்றார். அடுத்து 33வது ஸ்லோகம்,
முக்கியமான ஸ்லோகம். எந்த விஷயத்தை குறித்து மனிதர்கள் குழப்பத்தை அடைந்துள்ளார்களோ அதை நீக்குகின்ற ஸ்லோகம் இது. எல்லா சாதனைகளும் சாதனங்கள் தான், ஆனாலும் அவைகள் தரும் பலன் சாத்தியம் இருக்க அந்த சாத்தியம் முழுமையானதில்லை. அவைகள் அனைத்தும் ஞானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தத்தான். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எல்லா சாதனங்களும் அது அநேகமாக இருக்கின்றது. அதன் சாதனங்கள் தருகின்ற பலன் என்ன? முழுமையானதில்லை. எல்லா சாதனங்களும் நம்மை தகுதிப்படுத்துவதற்காகத்தான். எதற்கு தகுதிப்படுத்துகின்றது? ஞான யோகத்தை நாம் செய்வதற்கு அல்லது ஞானத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது. ஞானமே நேரடியான சாதனம். எதற்கு? மோட்சத்திற்காகவே. ஞானமே மோட்சத்தை தரும். எல்லா சாதனங்களும் ஞான யஜ்ஞத்தில் தான் நிறைவை அடையும் சொன்னார். எல்லா சாதனங்களும் ஞான யோகத்தில் நிறைவை பெறும். ஆகவே ஞான யஜ்ஞமே அனைத்து யஜ்ஞங்களை காட்டிலும் மேலானது. அப்படின்னா எது சுவாமி ஞான யஜ்ஞன்னு கேட்டால், இதுவரை நம்ம பகவத்கீதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, நீ கேட்க போகிறோம் பாருங்க, இதெல்லாம் ஞான யஜ்ஞந்தான். அடுத்து 34வது பாடல் ஸ்லோகம். அப்படிப்பட்ட ஞானத்தை எங்கிருந்து எப்படிப்பட்டவனாக யார் மூலம் பெறுவது? ரொம்ப முக்கியம். நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை, எனக்கே தோன்றியது அப்படியே இல்லை. இப்படிப்பட்ட ஞானத்தை எங்கிருந்து எப்படிப்பட்டவனா யார் மூலம் பெறுவது? அதை சொன்னார். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஆத்ம ஞானத்தை நீ பெறுவாயாக. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. எங்கிருந்து? சாஸ்திரத்திலிருந்து. யாரிடமிருந்து? சாஸ்திர ஞானத்தை உடைய குருவிடம் இருந்தார். ரொம்ப முக்கியம். எனக்கும் குரு இருந்தார், அவர் தான் சொல்லி சொன்னா, இவர் தான் சொன்னா. அவருக்கு குரு யாரு? அவருக்கு சாஸ்திர விஷயம் தெரியுமா? ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் படித்த சம்பிரதாயமான குருவிடம் இருந்து. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவா பிகச்சே. குரு எப்படிப்பட்டவர்? ஞானினக தத்துவ தர்ஷினக. அவரே சொல்லிட்டார். ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து நீ அதனை பெற்றுக்கொள்வாயாக. அதனால்தான் என்ன, இந்த வாழ்க்கையிலே முழுமையாக இறை சிந்தனைக்காக நம்ம ஒப்புவித்த பிறகு முறையாக அமைதியாக ஒரு குருவிடத்தில் அமர்ந்து சில காலங்கள் சாஸ்திர விஷயங்களை சிரவணம் பண்ணணும். அதற்காக தான் சந்நியாசமே. சும்மா ஏதோ சன்னியாசி எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி அதுக்காகலாம் இல்லை, வேறு எதுக்காக இல்லை. 4 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணுறது எதுக்கோ அது இது அப்படிலாம் இல்லை. சன்னியாசியாக திருவது எதனால் என்ன? 10 வீட்டு சோறு ருசி கண்டதால் என்ன? அந்த காலத்து பாட்டு. அதுக்காக இல்லை. ஏன்னா சாமியார் இருந்தால் சாப்பாடு போட்டுருவாங்க, பயந்துக்கிட்டு சாபம் கொடுத்துட போகிறாரு. அவங்களுக்கு தெரியாது இவன் சாபம் கொடுத்தா பழிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சோத்துக்கு சாமியார் இருப்பீங்க, அது இல்லை. அடுத்து 35வது ஸ்லோகம். 35 முதல் 37 வரை ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞான பலனானது பேசப்படுகின்றது. மோக நாசம் ஏற்படுகின்றது சொல்லி சொன்னார். மயக்கம் தெளிவின்மை போகின்றது. அழியாத ஆத்மாவை அழிவதாக நினைப்பதும் இரண்டற்ற ஆத்மாவை பலவாக நினைப்பதும் மோகம் சொன்னார். மோகம் என்றால் மயக்கம். என்ன? அழியாத ஆத்மாவை அழிவதாகவும் இரண்டற்ற ஆத்மாவை பலவாக நினைப்பது மோகம். நல்ல அழகான கருத்துக்கள், இதெல்லாம் சாரமான விஷயங்கள். யார் ஒருவன் தன்னிடத்தில் எல்லா உயிர்களையும் என்னிடத்தில் எல்லா உயிர்களையும் தன்னையும் பார்க்கின்றானோ அவன் மோகத்தை கடக்கின்றான். அவனுக்கு மோக நாசம் அடைகின்றது. மோகமெனும் கடல் கடந்து முக்தி எனும் கரை காண்பான்னு சொல்லி ஒரு பழைய பாட்டு, எந்த நூலில் இருக்கு தெரியல, ரொம்ப அழகான வரிகள் அது. மோக நாசம் ஏற்படுகின்றது. இந்த அத்வைத ஞானமானது என்ன செய்யுமா? அனைத்து ஜீவராசிகளையும் மீதி இல்லாமல் நீ உன்னிடத்தில் பார்ப்பாய், அடுத்து என்னிடத்திலையும் பார்ப்பாய். இப்படி பார்த்தால் அவன் யாரிடத்தில் துவேஷப்படுவான், யாரிடத்தில் பொறாமைப்படுவான், யாரை குறித்து பயம் கொள்ளுவான்? சம்சாரத்துக்கு அங்கே இடமேது இல்லை என்றார். அனைத்தும் நானாகவே ஒன்றாகவே உள்ள பொழுது, அங்கே வேற்றுமை இல்லாத பொழுது அவனுக்கு ஏது சம்சாரம்? அடுத்து 36வது ஸ்லோகத்தில் எதனிடம் சென்றால் எந்த ஞானத்தினால் எல்லா பாவமும் நாசமாகுமோ அதுவே ஞான பலன் சொல்லி சொன்னார். நான் பெரும் பாவியாக இருக்கின்றேனே என்றால் பகவான் சொல்லுகின்றார் அப்படி இருக்கலாம். எல்லா பாவத்தையும் ஒருவன் நிச்சயம் செய்துவிட முடியாது. இருந்தாலும் ஞானம் எனும் சிறிய படகினால் பாவம் என்கின்ற பெரிய சமுத்திரத்தை நீ கடந்து விடுவாய். சிறிய படகு எப்படி பெரிய சமுத்திரத்தை கடக்க உதவுகின்றதோ அதுபோல கடந்து விடுவாய். இந்த ஞானம் புதிய பிறப்பை தருகின்றது. அதனால் மீண்டும் பிறக்க மாட்டாய். இறப்பில்லாத பிறப்பு, பிறவாமல் இணையால் சர்க்குருவாகி சொல்ற. அகங்காரத்தை நீக்கி ஆத்மாவை மட்டும் வைக்கிறது இந்த ஞானம். அடுத்து 37வது ஸ்லோகத்தில்
கர்ம நாசம் ஞான பலனாக சொல்லப்பட்டது. கர்ம நாசம் என்றால் கர்ம பல நாசம் சொல்லி பார்த்தோம். சஞ்சித ஆகாமியை நீக்கி விடுகின்றது. பிராரப்தம் மட்டும் இருக்கும். பிராரப்தமும் அதன் சக்தியை இழந்து வருத்த வித்தை போல ஆகிவிடும். ஆக கர்ம வினையெல்லாம் கழிந்த பின்னும் எரிக்கப்பட்ட பின்னும் அவன் ஜீவிதமானது ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி எப்படி குயவன் சக்கரத்தை சுற்றி விட்ட பிறகும் கூட அந்த சக்கரம் ஓடிக்கொண்டிருக்குமோ, எப்படி மின்சாரம் நின்ற பிறகும் ஃபேன் கொஞ்சம் ஓடி நிற்குமோ, அது போல கரண்ட் இல்லை ஃபேனை நிறுத்திய பிறகும் ஓடுவது போல ஞானம் இந்த கர்மத்தை நாசமாக்கிய பிறகும் நாசமான பின்னும் ஞானியின் வாழ்க்கை கொஞ்ச நாள் என்ன ஓடிக்கொண்டிருக்கும். ஞானம் வந்த உடனே அவர் சரீரத்தை விட்டு ஓடிவிட மாட்டார். அப்படின்னா இங்கே யாருமே ஞானத்தை பெறுவதற்கு வரமாட்டாங்க. நம்ம பிடிக்காத யாருன்னா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா ஏமாந்து நம்ம ஞானம் வந்தா. அடுத்து 38வது ஸ்லோகம். உலகில் உள்ள தூய்மைப்படுத்தும் சாதனங்களிலேயே உயர்ந்தது ஞானம்தான். ஏன்? நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கி அதனால் வந்த துயரத்தை நீக்கி நமக்கு முழு நிறைவை மோட்சத்தை தருகின்றது. ஆக பெரிய பலனை கொடுக்கின்றது. ஆகவே மீதி மிச்ச சொச்சமான வாசனைகள் அனைத்தையும் போக்கி நம்மை பிறவியிலிருந்து விடுவிக்கின்றது. நல்ல அழகான ஸ்லோகங்கள் இது எல்லாமே, கருத்துக்கள் எல்லாம். அதற்கு நமக்கு என்ன வேண்டும்? பொறுமையும் விடாமுயற்சியும் வேண்டும். பொறுமை, விடாமுயற்சி 38வது ஸ்லோகத்தில். அடுத்து 39வது ஸ்லோகத்தில் ஞானத்தை அடைவதற்கு 3 சாதனங்களை பகவான் பேசினார். இம்மூன்றும் அந்தரங்க சாதனங்கள், நேரடியான சாதனங்கள். எதற்கு? பவித்திரமான ஞான யோக சித்திக்கு. பவித்திரமான ஞான யோக சித்திக்கு 3 அந்தரங்க சாதனங்கள். எது கட்டாயமாகவும் சிரவண மனன காலத்தில் எதனுடன் இந்த சாதனங்கள் செய்யப்பட வேண்டுமோ அந்த சாதனத்துக்கு பெயர் நேரடியான சாதனம். அதுதான் அந்தரங்க சாதனம். ரகசியமாக செய்வது என்று பொருள் இல்லை. எல்லோராலும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய சாதனம். குறிப்பாக முக்கியமாக ஸ்ரத்தைக்கு முக்கியத்துவத்தை தந்தார். முதல் சாதனம் ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இப்போதான் பார்த்தோம். ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைவான். ஆக பிரமாண விஸ்வாசக ஸ்ரத்தா சொல்லி பார்த்தோம். இரண்டாவது தத் பிரதக, தீவிர முமுட்சுத்துவம், முழுமையான ஈடுபாடு. மூன்றாவது சம்யதேந்திரியாக, இந்திரிய ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, மனவடக்கம். ஞானத்தை அடைந்தவுடன் என்ன கிடைக்கும்? மோட்சத்தை அடைகின்றான்னு சொல்லி சொன்னார். அச்சிரேனாதி கச்சது. ஆமாம், வித்தவுட் எனி கேப். ஆமாம், அட்வான்ஸ், உடனே மோட்சத்தை அடைவான்னு என்று சொன்னார். அடுத்து 40வது ஸ்லோகம் இருக்கக்கூடாத சில பண்புகளை, குணங்களை கூறினார். என்ன? அக்ஞக, அறியாமை. அறியாமை ஒரு தோஷமாகவும் பாபமாகவும் கூறப்பட்டது. இரண்டாவது அஸ்ரத்தை, நம்பிக்கையின்மை. மூன்றாவது சம்சயாத்மா, சந்தேகப்படுவது. இந்த 3 குணங்களுடன் உள்ளவன் என்ன ஆவான்? வினஷ்யதி, நாசம் அடைகின்றான். சம்சயாத்மா வினஷ்யதி என்றார். அதனால் இக உலக வாழ்க்கையும் யோகமும் இல்லாமல் நாசம் அடைந்து விடுகின்றான் சொல்லி சொன்னார். அறியாமையில் இருந்தால் ஞானம் வர வாய்ப்புள்ளது. ஆக முதலில் மாணவன் குருவிடம் செல்லும் பொழுது ஸ்ரத்தையோடு செல்வதில்லை, அல்லது முழு ஸ்ரத்தையோடு செல்வதில்லை. குருவின் நடத்தை முதலியவைகள் அவனுக்கு ஸ்ரத்தையை தரும். அறியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்ரத்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. கடைசி வரையிலும் சந்தேக புத்தியோடு இருந்தால் அவன் நாசமே அடைந்து விடுகின்றான். சந்தேக பிறவி. சந்தேக பிறவின்னு அவனுக்கு மோட்சத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். சம்சயாத்மா வினஷ்யதி. அடுத்து 41வது ஸ்லோகம். ஞான நிஷ்டை அடைந்தவனை எந்த கர்மம் பந்தப்படுத்தாது என்று கூறுகின்றார். ஞான நிஷ்டை அடைந்தவன். ஞான நிஷ்டையுடைய பலனை கூறினார். 41, 42 ஆகிய இந்த அத்தியாய நிறைவு ஸ்லோகங்கள், அத்தியாயத்தினுடைய முடிவுரை உபசம்ஹார ஸ்லோகங்கள் சொல்லி பார்த்தோம். ஞான கர்ம சந்நியாசிக்கு, ஞானத்தால் அறிவால் செயலை துறந்த யோகிக்கு, சந்நியாசிக்கு, ஞானிக்கு கர்மத்தினால் வரக்கூடிய பாப புண்ணியங்களோ சுகதுக்கங்களோ அவனை பாதிப்பதில்லை. ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. ஏனென்றால் அவன் தன்னை ஆத்மாவாக புரிந்துள்ளான். இதன் சாரம் அவன் மோட்சத்தை அடைந்துள்ளான் என்பதே சாரம். அடுத்து 42வது ஸ்லோகம் நிறைவு செய்கின்றார். ஞானத்தினால் எல்லா கர்மத்தையும் விட்டு நீ உன்னிடத்தில் இருப்பவனாக இருந்து
எல்லா கர்ம பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து நீ என்ன செய்ய வேண்டும்? மனதில் உள்ள சந்தேகத்தை நீக்கி ஆதிஷ்ட உத்திஷ்ட, இப்போ தான் பார்த்தோம் நம்ம இந்த ஸ்லோகத்தை. நீ கர்மயோகத்தை செய் என்று பகவான் அத்தியாயத்தை நிறைவு செய்தார். சந்தேகப்படுதலை நீக்க பகவான் அதிக கவனம் கொடுத்தார். உண்மையில் தவறு செய்யாதவரை சந்தேகப்படுதல் ஒரு பாபம்தான். சரி, சந்தேகப்படலை என்றாலும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்காமல் சென்று விட வாய்ப்பு இருக்கின்றது. ஆக 99 பேர் தவறு செய்தார்கள், அவர்களை சந்தேகப்படலை, தண்டனை இல்லாமல் விட்டு விட்டேன். ஒரே ஒரு ஆள் தவறே செய்யாதவரை சந்தேகப்பட்டு தண்டனை கொடுத்தா பாபம் தானே வரும். ஆக தவறாக சந்தேகப்பட்டு தவறு செய்யாதவர் தண்டித்தால் அது பெரிய பாவம். ஆக என்ன செய்யணுமா? சந்தேக புத்தியை நீக்க வேண்டும். சந்தேகப்படாமல் நாம் ஏமாந்தாலும் பரவாயில்லை, தவறு செய்தவர்களை பகவான் பார்த்து கொள்வார். நாம் சந்தேகப்படக்கூடாது என்ற அறிவை இங்கு பெற வேண்டும் என்று பகவான் அழகாக சொன்னார். சந்தேகம் இருந்தால் யாரிடம் நாம் கேட்டோமோ அந்த விஷயத்தில் அவரிடமே பொறுமையாக கேட்பது, அப்படியா என்று அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்வது, அதன் மூலமாக ஒற்றுமை நமக்கு வரும். பொதுவாக அவ்வாறு நாம் என்ன பண்ணுறதில்ல, கேட்பதில்லை, அந்த பக்குவமும் நமக்கு இருப்பதில்லை. கேட்டு முடிவு பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்கிறார். அப்படின்னு தான் என்ன, வக்கீலுக்கே வேலை இல்லை. எல்லா விதமான வெறுப்புக்கும் பிரிவுக்கு காரணம் சந்தேகமே. சந்தேகம் புத்தியில் உள்ள நோய், அது இருக்கக்கூடாது என்றார். இது லௌகீகத்துக்கும் கூடாது, சாஸ்திரத்திலும் இது தொடரக்கூடாது என்று இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்தார். நாமும் பகவானுடைய அனுகிரகத்தோடு இந்த 4வது அத்தியாயமாகிய ஞான கர்ம சந்நியாச யோகத்தை நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Thank you.